Students, hi students. ஆக்சுவலாக நீங்கள் நல்ல செயல்கள் தான் செஞ்சிட்ருக்கீங்க. பொதுவாக நம்ம ஹானஸ்ட்டாக தான் நம்ம பண்ணுவோம் இல்லையா? நமக்கு தெரிஞ்சு நல்லது தான் பண்ணிகிட்ருக்கோன்னு நான் நம்புகிறேன். அதில் ஏதாவது சின்ன சின்ன பிழைகள் வரலாம். அதுக்கு நம்மளுடைய கூட பிறந்தவங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸு, அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எல்லாருமே அவங்கவுங்களுடைய தோணலில் அட்வைஸ் பண்ணுவாங்க. அந்த அட்வைஸ் நெகட்டிவாக இருந்துச்சுன்னா நீங்கள் தயவுசெய்து வருத்தப்படாதீங்க. ஏன்னா உங்களுக்கு எது சௌரியமோ, எது ஓகேவாக இருக்கோ, நல்ல விதமாக இருந்ததுன்னா அது நல்ல விஷயம் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் செய்கிற செயல் நல்லதாக இருக்கிறது அப்படிங்கிறதுல கான்ஃபிடெண்ட்டாக இருந்ததுன்னா ஓகே. சில பேர் ரொம்ப நெகட்டிவாக பார்த்தாங்கன்னா அது நீங்கள் இக்னோர் பண்ணிவிடுங்க. இல்லை அவங்கள சொல்கிறதுல ஓகே, ஆமாம்ல இவங்க சொல்கிறது கரெக்டு தான், நம்ம ஏன் ட்ரை பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயங்களை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். எல்லாமே எல்லாரோட கோணங்கள்லேருந்தும் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டால் நம்ம யாருன்னு யாருக்கு ஐடென்டிஃபிகேஷன் காமிக்க முடியும்? நம்மளாக தான் இருக்கும். காக்கா கா கா அப்படிங்கும், மயில் கியா அப்படிங்கும். அப்போ மயில் கியான்னு கத்தணும், காக்கான்னு கத்தக்கூடாது அப்படின்னா அதுதானே வரும். நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு அது கியான்னு எல்லோரும் அடிச்சிருவாங்க. ஏன்னா இது ஏதோ ஒரு பேய் பிடிச்சிக்குது, இதுக்குள்ளே என்னென்னவோ வேண்டாத பிரச்சனைகள் வரும். கரெக்ட் தானே? நீங்கள் அனுபவப்பட்டிருக்கீங்களா? நீங்கள் வருத்தப்படக்கூடாது. நீங்கள் யாராவது வருத்தப்பட்டால் எனக்கு வருத்தமாகும். அதனால் நீங்கள் வருத்தப்படாதீங்க. உங்களுக்கு எது நல்லது, ஆனால் நல்லதாக இருக்கணும், நல்ல விஷயமா இருக்கணும். அதில் மற்றவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா அவங்களுக்கு தெரியாது. உங்களோட வேல்யூ உங்களுக்கு தெரியுமா? தெரியவே தெரியாது. உங்களோட வேல்யூ தெரியாமல் அவங்க வாட்டில் இஷ்டத்துக்கு அவங்களுக்கு தெரிஞ்சது மாதிரி பேசுவாங்க. அதில் நல்லது மட்டும் எடுத்துக்கலாம். அதுக்குன்னு சரி ஒன்று மாதிரி நான் பண்ணுறேன், நீ சொன்ன மாதிரி அப்படின்னா நம்மளுடைய ஒரிஜினாலிட்டி போயிடும். பார்த்துக்குங்க. பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.